ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நாம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் பார்த்துடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம பேட்ஸ் வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்ஸ் வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேட்ஸ் வளர்த்தீங்க அப்படின்னா, வளர்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேஜை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கேஜில் அட்டையை பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஒத்தி வச்சுக்கிண்டு. இதில் ஒரு பேர் தான் இருக்குது. அந்த அட்டையெல்லாம் நான் மாற்றுவேன். அந்த மாற்றுச்சில் நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேர் பார்த்துலாம். இந்த ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. நான் போன வீடியோ உங்களுக்கு பேட்ஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 5 சிக்கு வந்து ஏச் ஆகிருந்துச்சி. அதாவது 5 சிக்கு ஏச் ஆகி ஒரு 5 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அப்போ எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா 5 சிக்கையும் ரெஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. என்னடா 3 தான் இருக்குது, இன்னொரு 2 காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இன்னும் 2 நான் வந்து இன்னொரு கேஜிக்கு மாற்றியாச்சு. அது வந்து செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது வந்து தனியாக போட்டுருக்கோம். ஆனால் இந்த 3 சிக்கும் பேரண்ட்ஸ் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் இந்த 3 பார்த்திங்கன்னா கேஜில் தான் இருக்குது. 2வது பேர் இல்லை அப்படிங்கிறனால இது வந்து பிரச்சனை இல்லை. எதுக்கு இப்படி இறக்கி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 5 பேருக்குமே பார்த்திங்கன்னா மண்டையிலேருந்து அந்த ஷோல்டர் சைடு ஃபுல்லாக முடியலாமல் ஆயிடுச்சு. இது வந்து என்ன பிரச்சனைனா ஹீட்டுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா 2வது கேஜில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். 2வது கேஜில் நம்ம புதுசாக ப்ரீடிங்க்குன்னு பேர் போட்டிருந்தோம். அந்த பேர் இப்போ வேறு கேஜிக்கு மாற்றியாச்சு. அதுக்கு பதிலாக நம்ம 3வது கேஜில் இந்த பேரை பார்த்துருப்பீங்க. அந்த க்ரீன் கலர் லாஸ்ட் நினைக்கிற அந்த ஃபீமேல். அதுக்கான மேல் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மேல் கடைசி டெத் ஆகிடுச்சு. எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி தான் அந்த மேலே பார்த்துக்கிட்டோம். பட் இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியல. அந்தளவுக்கு ரொம்ப முடி சிலுத்துட்டு அப்படின்னாலே மேல் வந்து இறந்தான் போகும். அந்த எப்படி இறந்துச்சுங்கிற வீடியோவை நான் வந்து போட விரும்பலை. அதனால் நான் வீடியோ எடுக்கல அந்த டெத் ஆனது. அதனால் அதை புதைச்சிட்டு இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. அது கூட இருக்கிற மேல் பார்த்திங்கன்னா செமி அடல்ட் மேல். அதனால் அது இன்னும் அது பேர் ஆகாது. நான் அதில் உள்ள சிக்கெல்லாம் நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 3வது கேஜி பார்த்துலாம். இந்த கேஜில் அந்த பேர் இருந்துச்சு. ஆனால் எக்கில் இருந்துச்சு. அந்த பானையில் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இதே கேஜில் இருந்துச்சு. இந்த பேர் பார்த்திங்கன்னா சிக்கு ஹேட்ச் ஆகிருச்சு. அதாவது ஒரு 2 சிக்கு தான் ஹேட்ச் ஆகிருச்சு. போன அப்டேட் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 சிக்கு ஹேட்ச் ஆன டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலில் 4 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. 4 சிக்கில் 3 சிக்கு நல்ல க்ரோத் ஆயிடுச்சு. பட் இன்னும் ஒரு சிக்கு மட்டும் கொஞ்சம் க்ரோத் இல்லாமல் சுத்தமாக க்ரோத் இல்லாமல் இருக்குது. பட் அது ஃபீடு எடுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபீட் கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸு ஃபீட் கொடுத்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஃபீட் எடுக்கல இல்லை ஃபீட் கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு சிக்கு இறந்து தான் போகும். மிச்சம் 3 நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்ததுனால அந்த 1 ரொம்ப கஷ்டம் தான். நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம். அந்த 4 நெக்ஸ்ட் அவுட் ஆகுதா இல்லை 3 தான் நெக்ஸ்ட் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு. நான் 1வது கேஜியில் உள்ள 2 சிக்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கோ சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே நான் வீடியோலே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4வது கேஜியில் உள்ள பார்த்தலாம். 4வது கேஜில் நம்ம ஒரு பேர் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து புது பேராக ஒரு பேர் வந்து நம்ம அறிமுகப்படுத்திருந்தோம். அதாவது நம்ம 2வது கேஜிலேருந்து இங்கே தூக்கி போட்டிருந்தோம். போன அப்லோட் நீங்கள் பார்த்துட்டுனா தெரியும். பார்க்கலாம் போய் பார்த்துட்டாங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். இல்லைனா அப்படின்னா நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக் அப்டேட் அப்படின்னு சொல்லி கிடக்கும். அதாவது லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டும் கிடக்கும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேர் மதுரை அண்ணன்ட்ட வாங்கின பேர்னு சொல்லியிருந்தோம். இந்த பேர் பார்த்திங்கன்னா அடுத்த கிளச்சு வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆச்சு. கண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா லைட்டாக ரெட்டாக பார்த்திங்கன்னா அது அந்த மேல் தான் கொத்தி வச்சிருக்கு. ஏன்னா இது ரெக்கை இல்லாதனால அதாவது ப்ரீடிங் வந்து ஒழுங்காக ஆகலை. மேட்டாக வச்சில கொஞ்சம் பிரச்சனை இல்லை தான் அந்த மேல் பார்த்திங்கன்னா கொத்தி வச்சிருக்கு. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இருக்கிறனால ஒரு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அப்லோடில் இது பார்த்துலாம் என்ன கதையில் இருக்குது அப்படின்னு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 5 எக் வச்சிருக்கு. அதுக்கடுத்து நம்ம 2வது கேஜில் நீங்கள் புதுசாக ஒரு பேர் போட்டுருந்தோம் இல்லையா, அந்த பேரை இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அது வந்து என்ன நிலமையில் இருக்குன்னு புதுசாக பேர். அதாவது நம்ம சிக்கிலேருந்து செமி அடல்ட் ஆகி வந்து அது ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எத்தனை ஏக்கு வச்சுருக்குன்னு பாருங்கள். 4 ஏக்கு ஃபைனலாக வச்சுருக்கு. இதான் அந்த ஃபீமேல். மேல் பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்துருப்பீங்க நினைக்க, கம்பில் அந்த லாஸ்ட்டில் நின்றுருக்கும். பார்க்கலன்னா கொஞ்சம் ரீவே பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதான் அந்த மேலு இது ஃபீமேலு. நம்ம ஒன்று வந்து ரொம்ப பெரிய அடல்ட்டாகவும் ஒன்று பார்த்திங்கன்னா சின்ன அடல்ட்டு. அதாவது இந்த ஸ்டேஜுக்கும் போட்டிங்கன்னா பேரண்ட்ஸுக்குள்ளே சண்டை வந்து மேக்ஸிமம் வராது. இந்த பானைக்கான சண்டை வராது. நம்ம வந்து இந்த பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த கேஜில் 2 பேர் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 5வது கேஜி என்னாச்சுன்னு பார்த்தலாம். இந்த 5வது கேஜில் நம்ம வந்து புதுசான பேர் தான் போட்டிருக்கோம். அதாவது புதுசான ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம செமி அடல்ட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ப்ரீடிங் இன்னும் ஆகலை. பட் சீக்கிரமே ப்ரீட் ஆயிரும். அந்தளவுக்கு வந்து அடல்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. 2 ஃபீமேல் பார்த்திங்கன்னா எல்லோ கலரு. அதுக்கடுத்து அந்த ஒயிட் ஒன்று மேலு, அதுக்கடுத்து அந்த லைட் ப்ளூ ஒன்று மேலு. 2 மேலு 2 ஃபீமேல் கரெக்டாக போட்டிருக்கோம். இந்த நிற்கிது பார்த்திங்கன்னா கரெக்டாக பேர் வரிசையில் நிற்கிது பாருங்கள். கிட்டக்க 2 பானையும் கட்டி விட்டாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக்கில் எக் வச்சிரும். அந்த எக் வச்ச வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ஸ் வலிக்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கானே மறக்காமல் தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறமா 6வது கேஜில் உள்ள பார்த்துடலாம். என்னடா 7வது கேஜி கேட்டுட்டு சொல்கிறான்ட்டு பார்க்காதீங்க. 6வது கேஜில் உள்ள அட்டையை காணும். அது வந்து கொத்தி பிச்சு தூரம் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து 6வது கேஜி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அட்டையில் மாட்டணும். அதுக்காண்டி நம்ம சும்மா 6வது கேஜி அப்படின்ட்டு 7வது கேஜியை காட்டினேன். 6வது கேஜிலையும் 2 பேர் இருக்குது. அந்த 2 மேலே வெளியே நிற்க பார்த்தீங்களா, ஒன்று எல்லோ ஒன்று லைட் கலரு. அந்த எல்லோ கலர் தான் 2மே ஒரே கலர் வரும். ஒரு
பேர். அந்த பேர் பார்த்திங்கன்னா எக் வச்சு சிக்கே ஆச் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சிக்கு ஆச் ஆகிடுச்சு. போன கிளச்சில், அதாவது போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் இருந்துச்சு சிக்கு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அவுட் பண்ணாமல் தான் இருந்தோம். அந்த எக் வச்சு அப்புறம் தான் நம்ம வந்து 2 சிக்கு நான் வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கே ஆச் ஆகிடுச்சு, ஒரு சிக்கு ஆச் ஆகிடுச்சு. அடுத்த அப்லோட நான் வந்து சொல்கிறேன் எத்தனை சிக்கு ஆச் ஆகுது அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்க பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பானையை மாற்றணும்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். பட் இது வந்து பானையை மாற்ற முடியல, அதுக்குள்ளே எக் வச்சுட்டு. இப்போ வந்து இந்த பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேர் எக் வச்சதுக்கப்புறமே வெளியிலே வராது அவ்வளோவா. நம்ம இல்லாத டைம் தான் வந்து லைட்டாக ஃபீட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போய் அடகாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பேர் இந்த பேர் நம்மள்ட்ட இன்னும் செட்டே ஆகலன்னு சொல்லலாம். அதனால் நம்ம பானையை லைட்டாக அசைச்சு பார்த்தோம். எக் வச்சே தெளிவாக தெரிஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். பட் எத்தனை எக் அப்படின்றத சுத்தமாக அவ்வளோவே இல்லாது. நானும் வெளியில் வரும் ரொம்ப நாள் நின்று பார்த்தேன். பட் வரவே இல்லை. சரி அடுத்த அப்லோட பார்த்துக்கலாம், சிக்கு அச்சானக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த கிளச்சில் எத்தனை சிக்கு ஆச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கண்டினியூவாக வீடியோவில் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக பார்த்துடலாம். அதுக்கப்புறமா 7வது கேஜ் பார்த்துடலாம். 7வது கேஜ்லேயும் 2 பேர் இருக்குது. ஒரு பேர் பார்த்திங்கன்னா பிளாக்கை மேக் பண்ணி வரும். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே பிளாக் கலர் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறேன். ஒன்று பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பேரை பார்த்துடலாம். இது வந்து போன கிளச்சி ஒரு சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. மிச்சம் எக்கெல்லாம் வெளியே தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தோம். இந்த கிளச்சி பார்த்திங்கன்னா 3 ஏக் வச்சிருக்கு. எத்தனை சிக்கு ஆச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்துலாம் நெக்ஸ்ட் அப்லோடில். அதாவது 3 ஏக் தான் வைக்குமா கேட்காதீங்க. கண்டிப்பாக 6 ஏக்கு இல்லை 7 ஏக்கு கண்டிப்பாக வைக்கும். ஆனால் எத்தனை சிக்கு ஆச் ஆகுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம். இதான் நான் சொன்ன இன்னொரு பேர். ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாட்டை கலர் லைட் க்ரீனை கனெக்ட் பண்ணி வரும். இந்த வீடியோவில் காட்டுறோம் பார்த்திங்களா, இதுதான் அந்த மேலு லைட் க்ரீனை கனெக்ட் பண்ணி வரும். இந்த பேரும் இன்னும் எக் வைக்கல. அடுத்த அப்லோடில் பார்த்தலாம் இதுவும் எத்தனை எக் வைக்குது அப்படின்னு. சீக்கிரம் ப்ரீட் ஆயிரும். ஆனால் எக் எத்தனை எக் வைக்கணும் அடுத்த அப்லோடில் நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்த அப்லோடில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லவே தான். ஏன்னா அப்படி நீங்கள் ஆளில் போட்டால் தான் அந்த வீடியோ வந்து நான் அடுத்த போட சில உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 8வது கேஜ் பார்த்தலாம். 8வது கேஜில் 2 பேர் தான் இருக்குது. பட் இந்த பேர் ஒரு ஒயிட்டை நம்ம வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நான் எந்த பேர் அப்படின்றத வீடியோவில் சொல்கிற பாருங்க. ஒரு பேர் இந்த நிற்கி பார்த்திங்கன்னா ஒயிட்டு அந்த பிளாக் அந்த ரெண்டுமே ஒரு பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறேன். மேல் அந்த சைடு கிடக்கு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த ஃபீமேல் தான். இது பார்த்திங்கன்னா சிக்கு ஆச்சாக இருக்குது. இல்லைங்களா 4 சிக்கு ஆச்சாக இருக்குது. 4மே நல்ல ஒரு க்ரோத்லாம் இருக்குது. நல்லாவே ஃபீட் பண்ணி தான் இருக்குது. என்னடா 4 சிக்குன்னு சொன்னானே 3 தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்னொன்று நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து வேறு செப்பரேட் பண்ணியாச்சு. அதையும் இதில் ஒரு சிக்கையும் ஏக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகி க்ரோத் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டாச்சு. ஏக்கும் பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான் அந்த ஃபீமேல் ஒயிட் பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு கொத்த ஆரம்பிச்சிட்டு அந்த சிக்கலாம். இந்த ஃபீமேலும் 2 சிக்கு இருந்துச்சு. இதுலேயும் ஒரு சிக்கு தான் இருக்குது. இன்னொரு சிக்கையை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இதான் அந்த சிக்கு. எதுக்கு இதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த 2 பேருக்கும் ஓவராக சண்டை நடந்துகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். இன்னொரு நான் வந்து 2வது கேஜில் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, 5 சிக்கை நெக்ஸ்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம். 3 தான் இருக்குன்னு. அதில் 2 தான். இந்த 2ம் க்ரோத் எந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். கழுத்து சைடெலாம் இந்தளவுக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம அங்கேயே விட்டோம்னா சீக்கிரமே சரி வராது. ரொம்ப க்ரோத் போயிட்டுனா டெத் ஆயிரும். அதனால் நம்ம வந்து செப்பரேட் பண்ணியாச்சு 2 சிக்கையும். மிச்சம் 3 அதே கேஜில் செப்பரேட் பண்ணி விட்ருக்கோம். பட் அது வந்து ஃபீட் பண்ணது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கேஜ் புதுசான கேஜை பார்த்தோம்னா அதாவது நம்ம 6 சிக்கு வச்ச கேஜ் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னே தான் 6 சிக்கு வரைக்கும் ஸ்டார்டிங் நல்லா இருக்குது. ஆனால் எண்டு சரியில்லைன்ட்டு. இது வந்து எண்டு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. போன கிளச்சும் 6 சிக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதாவது போன வீடியோவில் 6 சிக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த வீடியோலாம் 6 சிக்கு நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது. 6 சிக்கும் உள்ளே நல்லாவே இருக்குது. எத்தனை சிக்கு வெளியில் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுதுன்னு நெக்ஸ்ட் அப்லோட் நான் வந்து சொல்கிறேன். இல்லைனா ஏதாவது ஃபால்ட்டுனாலும் நெக்ஸ்ட் அப்லோட கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 8வது கேஜில் என்ன நிலைமை அப்படின்றத நான் வந்து அடுத்த அப்லோட சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.